ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டான பிரபவ ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்துருச்சு. இன்றைக்கி பிறந்ததுனால இந்த தமிழ் புத்தாண்டுடைய ராசி பலனை கும்ப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த தமிழ் புத்தாண்டு பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. முதல்ல தமிழ் புத்தாண்டு பிறந்த நேரத்தை சொல்லிடுறேன். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. இன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வந்துட்டாரு. இந்த குறிப்பிட்ட நேரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக மாறியிருக்கு. அதோடு இன்னைக்கான நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. அதுதான் இனி ஓராண்டுக்கு பலன்களாக உங்கள் ராசிக்கு இது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஆக்சுவலி சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய இன்னைக்கு முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இந்த புத்தாண்டோடு 60 வருடமாக தமிழாண்டுகள் இருக்கும். இதில் 40ஆவது ஆண்டான இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. இன்னைக்கு 40ஆவது ஆண்டுடைய பெயர் பிரபவ ஆண்டு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஆதிக்கத்தில் இன்னைக்கு பிறந்திருக்கு. இன்னைக்கு கரெக்டாக பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் 8:52 மணி. பிரபவ ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை 8:55 மணிக்கு பிறந்திருக்கிறதுனால இந்த நேரம் தான் ரொம்பவே அதிர்ஷ்ட நேரமாக கருதப்படுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரியன் மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் அடைந்துட்டாரு. எனவே இந்த புத்தாண்டை முன்னிட்டு விசேஷமான நிறைய மாற்றங்கள் இனி ஏற்பட போகுது. அதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு என்னங்கிறது சொல்ல போகிறேன். முதல்ல என்ன மாதிரி கிரகநிலையோடு இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அப்படிங்கிற பஞ்சாங்கத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு பலன்களை பார்க்கலாம். பிரபவ ஆண்டு பிறந்த லக்னோ ரிஷபோ, பிரபவ ஆண்டு பிறந்த ராசி கும்போ, பிரபவ ஆண்டு பிறந்த நட்சத்திரம் சதையோ, பிரபவ ஆண்டு பிறந்த திதி தேய்பிரை துவாதசி. அதே போல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் பொறுப்புகள் இனி ஓராண்டுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன். ராஜா ஆட்சியாக குரு, மந்திரி நிர்வாகமாக செவ்வாய், சேனாதிபதி படையாக சந்திரன், பயிர்களில் குரு, மலையில் சந்திரன், செல்வத்தில் குரு, திரவங்களில் சனி, பழங்கள் மலர்களில் சந்திரன். ஸோ கிரகங்களுடைய பொறுப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓராண்டுக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ கிரகங்களுடைய பொறுப்புகளையும் சொல்லிட்டேன், கிரகங்களுடைய அமைப்புகளையும் சொல்லிட்டேன், ஆண்டு பிறந்ததுடைய நேரத்தையும் சொல்லிட்டேன். இப்போ பிரபவ ஆண்டுடைய பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு பிரபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு இன்னைக்கு பிறந்திருச்சா இந்த பிரபவ வருடம். இதனால் சூழ்நிலை உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும். சில விஷயங்களை கும்ப ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் இதில் கூட மாற்றம் ஏற்படும். இதிலெல்லாம் என்ன மாற்றம் ஏற்படும், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே 1 by 1 ஷேர் பண்ணுறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு பிரபவ வருடம் உங்கள் ராசியிலேயே பிறந்திருக்கு. அதுதான் ஸ்பெஷல். இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமாராக சாதாரணமாக இருந்தாலும் சில மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத மேன்மை தரக்கூடிய காலமாக இருக்க போது. ஆண்டுடைய தொடக்கம் சாதகமாக இருக்கும், பின்னர் சிறிய பின்னடைவு ஏற்படும். அடுத்தடுத்த காலங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ ஓரளவு உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய காலம் கிடைத்துவிட்டது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். உங்கள் ராசிகளுக்கு 2026 இன்னும் நிறைய மாற்றத்தை இந்த தமிழ் வருடம் கொடுக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கு ஃபுல் பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசினருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன். பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு 1 by 1 எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபவ ஆண்டு கும்ப ராசினருக்கு தன்னம்பிக்கையும் வேகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா புதிய முயற்சிகள் எது இந்த ஆண்டில் நீங்கள் செய்தாலும் இனி அனைத்துமே வெற்றியை தர்ற மாதிரி அமையும். உங்களுடைய திறமையை குறைவாக எடை போடாமல் உங்களை நிரூபிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அமையும். அதை விட்டு விடாதீங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ வேண்டும். நிதானம், பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிடிவாதத்தை தளர்த்தி பக்குவமாக பேசணும். அப்படி பக்குவமாக பேசுவதன் மூலம் பல வெற்றிகளை காண்பீங்க.
ஆனாலும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். பேச்சில் நிதானமும் பொறுமையும் இருந்தால் வெற்றியை நீங்கள் அடைந்திடலாம். அதனால் பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். பொதுவாக உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது இந்த ஆண்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு விளக்கமாக அதில் நிறைய பலன்கள் கிடைக்கும். என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பில் பணவரவு பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பணவரவு பொருளாதாரம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசினருக்கு பிரபவ வருடம் பொருளாதார ரீதியாக திருப்தியாக இருக்கும். வாங்கிய கடன்களை மொத்தமாக அடைக்கக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்டினீங்கன்னா நிறைய சேமிக்க முடியும். தங்க நகைகளை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணிங்கன்னா தங்க நகைகள் வாங்கி மகிழ முடியும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குது. ஸோ புதிய வாகனம் வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக அமையும். கடன் வாங்கி சொத்து வாங்குவது, சுபகாரியங்கள் செய்வது போன்றவை கூட நடக்கும். அதோடு பணவரவு திருப்தியாக இருக்கும். சனி தொடர்வதால் யாரிடமும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பண பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை ஆகியவையில் கடந்த ஆண்டுகளை விட சிறப்பாகவே இருக்கும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும். அதோடு சுப நிகழ்ச்சிகளை தடையின்றி நடக்க முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். குழந்தை பாக்கியம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். காதல் திருமணம்லாம் கூட உங்களுக்கு கைகூடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு உண்டாகும். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிரபவ வருடத்தில் ஏதாவது ஒரு வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். இல்லத்தரசிகள் வீட்டிலிருந்தே சுயதொழில் செய்திங்கன்னா லாபம் ஈட்ட முடியும். திருமண தடைகள்லாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கும். மொத்தத்தில் திருமணம், காதல், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் என்பது இந்த வருடத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபைனலாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தில் வேலை, வியாபாரம், தொழில் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறது சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இனி உங்களுக்கு கிடைக்கும். அதிக சம்பளத்தோடு பெரிய நிறுவனங்கள்லேருந்து புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வரும். அதோடு வேலை பளு கூடினாலும் வருமானமும் உயரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் இருக்கக்கூடிய வேலையை விட்டு உடனடியாக மாற வேண்டும் என்று அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். ஆக்சுவலி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. தொழில் ரீதியாக பழைய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீங்க. விற்பனை லாபம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பால், தானிய வகை தொழில்களில் நல்ல லாபம் உண்டு. புகழ்பெற்ற நிறுவனங்களோட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பங்குதாரர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பார்கள். வேலையாட்களுடைய பொறுப்புணர்ந்து செயல்படணும். அதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினாக வேலையிலையும் தொழிலையும் குறிப்பிடப்படுது. ஸோ வேலை, தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பலன். ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருடம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டேன். இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணுங்கிறத மெயினாக தெரிஞ்சுக்குங்க. ராசியில் ராகு இருப்பதால் பேராசை, அதிகமான விருப்பங்கள் தோன்றும். அதனால் அதில் நிதானம் தேவை. அதோடு பண விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடனுக்கு ஜாமீன் கொடுக்கவோ வேண்டாம். மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். வேலையில் கூட முன்னேற்றம் இருந்தாலும் அலைச்சல், திருப்தியின்மை ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 2வது இடத்து சனியால் வார்த்தைகளில் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் வீண் விவாதங்களை தவிர்க்கணும். இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பலன் பெறட்டும். பரிகாரம் இந்த வருடத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பரிகாரம் பண்ணணும். அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான். ஆக்சுவலி இந்த வருடத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்யுங்க. இது நீங்கள் இந்த வருடத்துக்கு செய்தீங்கன்னா பல சிக்கல்களையும் தடைகளையும் நீக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு வாங்க.
திருப்பதி ஏழுமலையானுடைய புண்ணிய பூமியை மிதிச்சா கூட போதும், அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அதனால் அதையாவது பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கும்பராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.